ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் புஷ்பராஜ். நம்ம இன்னைக்கு எப்படி ஒரு இன்டர்வியூ டிசைன் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டாக நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம். கீபோர்டில் கண்ட்ரோல் என் பண்ணுங்கள், இந்த டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஸ்கொயர் டைப்பில் ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ 12x12 எடுத்துக்கலாம். ஓகே, அந்த ரெசல்யூஷன் 100 இருக்கட்டும். ஜஸ்ட் ஓகே பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி கீபோர்டில் கண்ட்ரோல் 0 பண்ணுங்கள். ஸோ ஃபிட் டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு கிடைக்கும். ஷிஃப்ட் ப்ளஸ் பேக் ஸ்பேஸ் என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபோர்க்ரவுண்டில் நம்ம அந்த பேக்ரவுண்டில் அப்ளை ஆகிக்கிறோம். தென் நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் பண்ணுங்கள். ஸோ அந்த லேயர் கிடைக்கும். ஸோ அடுத்தது நம்ம இந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ரெக்டாங்கிள் டூலுக்கு கீபோர்டில் யூ ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ரெக்டாங்கிள் டூல் கிடைக்கும். தென் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதோட கலர்ஸ் நம்ம என்ன மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரை மாற்றிங்க. ஸோ இந்த ஏரோ பாயிண்ட் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் நம்மளுக்கு இந்த ஃப்ரண்டில் வந்துடும். லெஃப்ட் கார்னரில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வித்தில் நம்ம ஒரு சின்ன ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஸோ வரைஞ்சிட்டோம். தென் பி ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்மளுக்கு இந்த மூவ் டூல் செலக்ட் ஆகும். இப்போ இந்த ரெக்டாங்கிள்ஸை பார்த்தோம்னா நம்மளுக்கு டூப்ளிகேட் போட்டுக்க போகிறோம். ஸோ அதுக்கு கண்ட்ரோல் ஜே பண்ணுங்கள், உங்களுக்கு டூப்ளிகேட் கிடைக்கும். தென் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த ரைட் ஆரோ அப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஹோல்டு பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இப்போ இந்த 2 லேயரையும் நம்ம அப்படியே மேர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ கீபோர்டில் நம்ம கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த போத் லேயர்ஸும் உங்களுக்கு மேர்ஜ் ஆகிக்கிறோம். தென் அகெயின் டூப்ளிகேட் போட போகிறோம். இந்த ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு ரைட் வரை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படியே நம்மளுக்கு ஷேப் நம்ம அப்படியே டூப்ளிகேட் கிடைக்கும். ஒன் மோர் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் ஜே அண்ட் ஷிஃப்ட் ரைட் ஆகும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த ரெக்டாங்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே மேர்ஜ் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், கீபோர்டில் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த 3 லேயரையும் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். செலக்ட் பண்ணியாச்சு. அகைன் மெர்ஜ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம். மெர்ஜ் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் டி பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன் வரும். அடுத்து நம்ம இந்த ஷேப்பை பார்த்தா ஒரு 45 டிகிரிக்கு நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே வெளில கொண்டு போயிட்டு அப்படியே ஜஸ்ட் ஒரு 45 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த 2 கார்னர் பாயிண்ட் பார்த்தா நம்மளுக்கு வந்து அவுட் சைடில் மூவ் பண்ணணும். ஷிஃப்ட் ஆல்ட் 2 ஹோல்டு பண்ணிட்டு இந்த மிட் பாயிண்ட் அப்படியே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த அகைன் நம்ம இந்த ஷேப்பை ஒரு டூப்ளிகேட் பண்ணோம். கீபோர்டில் கண்ட்ரோல் ஜே பண்ணிக்கோங்க, டூப்ளிகேட் பண்ணியாச்சு. இந்த அகைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் டி அண்ட் ரைட் கிளிக் பண்ணிக்க போகிறோம். ரைட் கிளிக் பண்ணிட்டு இதில் ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்துங்க. அப்படியே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் அப்படியே நம்மளுக்கு டூப்ளிகேட் கிடைக்கும். ஜஸ்ட் என்டர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அடுத்தது என்ன, இந்த 2 ஷேப்பையும் அப்படியே ஹைட் பண்ணிக்க போகிறோம். ஹைட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இமேஜ் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது இந்த இமேஜ் ஆல் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் ஏ தென் கண்ட்ரோல் சி அண்ட் இந்த டாக்குமெண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம். டாக்குமெண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த இமேஜை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ கண்ட்ரோல் வி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜ் ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ அந்த டாக்குமெண்ட்டில் கரெக்டாக அந்த ஃபிட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் டி ஈவன் சைஸில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ட் ஷிஃப்ட் 2 ஹோல்டு பண்ணிக்கணும். அந்த ஹோல்டு பண்ணி இந்த கார்னர் பாயிண்ட் அப்படியே நம்ம அப்படியே ட்ராக் அவுட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஈவனாக அந்த இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் ஓகே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஜே பண்ணிக்க போகிறோம். ஓகே, டூப்ளிகேட் போட்டாச்சு. இப்போ நம்ம இங்கே 2 லேயர் நம்ம ஹைட் பண்ணிச்சிருக்கோம். 2 ரெக்டாங்கிள் லேயர்ஸ் நம்ம ஹைட் பண்ணிச்சிருக்கோம். அதில் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் தென் கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோல்டு பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட்டு ஷேப் லேயரை அதோட தம்ப்நெயிலை கிளிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ கிளிக் பண்ணியாச்சு. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் இந்த ஆட் லேயர் மாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆட் லேயர் மாஸ்க்கே கொடுத்து விட்ருங்க. ஸோ கிளிக் பண்ணியாச்சு. அதே ப்ராசஸ் தான் நம்ம அந்த செகண்ட் இமேஜும் செய்ய போகிறோம். ஸோ கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிட்டு இந்த செகண்ட் ரெக்டாங்கிள் லேயரோட தம்ப்நெயிலை கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ஆட் லேயர் மாஸ்க் கொடுக்கணும். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த டைப்பில் தான் நம்மளுக்கு அந்த இமேஜ் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி கிடைக்கும். கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிட்டு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் லேயரோட தம்ப்நெயிலை கிளிக் பண்ணோம். அண்ட் அகைன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இது 3 நம்ம ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த செகண்ட் ரெக்டாங்கிள் லேயரோட தம்ப்நெயிலை கிளிக் பண்ணோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிட்டு அதில் சேவ் செலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சேவ் செலெக்ஷனில் நம்ம நேம் நம்ம எனி ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஏபிசின்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஓகே பண்ணுறோம். ஸோ அடுத்தது நம்ம குயிக் மாஸ்க் நம்ம ஆன் பண்ணோம். ஸோ கீபோர்டில் கியூ ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த குயிக் மாஸ்க் ஆன் ஆகும்.
ஸோ அடுத்தது நம்ம இதில் பெயிண்ட் பக்கெட் டூல் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த பெயிண்ட் பக்கெட் டூலுக்கு கீபோர்டில் நம்ம ஜி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்மளுக்கு இப்போ இந்த நான் ஃபில்ட் ஏரியாஸில் எல்லாத்தையும் நம்மளுக்கு இந்த 1 by 1 நம்ம இந்த கலர் ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் 1 by 1 கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, தென் அகைன் குயிக் மாஸ்க்கை ரிலீஸ் பண்ணோம். ஸோ அகைன் நம்ம கீபோர்டில் கியூ ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த குயிக் மாஸ்க் ரிலீஸ் ஆகும். ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் இந்த மூவ் டூல் எடுத்துக்கலாம். ஸோ கீபோர்டில் வி ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இமேஜில் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் கண்ட்ரோல் ஜே பண்ணுங்கள், ஒரு டூப்ளிகேட் கிடைக்கும். அந்த செலெக்ஷனல் ஏரியா மட்டும் நம்மளுக்கு ஒரு டூப்ளிகேட்டாக கிடைச்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தென் டூ த சேம் ப்ராசஸ் ஃபார் அந்த செகண்ட் இமேஜ்லேயே செலக்ட் மெனு போகிறோம். இந்த செலக்ட் மெனுவில் உங்களுக்கு லோடு செலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லோடு செலெக்ஷனில் நம்ம சேவ் பண்ண சேனல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேனலை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அங்கே இருக்கும். ஜஸ்ட் ஓகே பண்ணிக்க போகிறோம். ஓகே பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு ரீசெலக்ட் ஆகிக்கிறோம். ஸோ ரீசெலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அகைன் குயிக் மாஸ்க் ஆன் பண்ண போகிறோம். ஸோ கீபோர்டில் கியூ பண்ணுறோம். அகைன் பெயிண்ட் பக்கெட் டூல் எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் அந்த நான் ஃபில் ஏரியாஸில் எல்லாத்தையும் நம்ம ஒன்று வேணும் ஃபில் பண்ணிக்க போகிறோம். சின்ன ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கம்ப்ளீட் பண்ணுறோம். அகைன் குயிக் மாஸ்க் ரிலீஸ் பண்ணணும், கியூ ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் செகண்ட் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த செகண்ட் டூப்ளிகேட் லேயரை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஜே பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு அகைன் ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று கிடைக்கும். ஸோ அடுத்து மூவ் டூல் எடுத்துக்கலாம். பி ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ லேயர் ஸ்டைல் போகணும். ஸோ இந்த லேயர் ஸ்டைலில் போய்ட்டு நம்ம அவுட்டர் க்ளோ அப்ளை பண்ணோம். ஸோ நம்ம டேரெக்டாக லேயர் ஸ்டைல் போகிறதுக்கு ஆல்ட் எல்வை என்டர் பண்ணிக்கலாம். அந்த லேயர் ஸ்டைல் போய்க்கிறோம். லேயர் ஸ்டைலில் போய்ட்டு அது அவுட்டர் க்ளோ எடுக்கணும். இந்த அவுட்டர் க்ளோவில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் பிளண்ட் மோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிப்ளை கொடுத்து விட்ருங்க. அதேமாரி இந்த கலர் கோடிங் நம்ம மாற்றணும். கொஞ்சம் லைட் கிரே கிடச்சின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ கீபோர்டில் நம்ம அந்த கோடிங் கொடுத்துக்கலாம். 7A 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 அந்த மாதிரி ஒரு 3 டைம் நீங்கள் டைப் பண்ணிங்க, உங்களுக்கு கொஞ்சம் இந்த லைட் கிரே கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம இதோட ஒப்பாசிட்டி பார்த்தோன்னா ஒரு 55 அந்த ரேஞ்சுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இதில் சைஸு கொடுத்துருப்பாங்க. சைஸ் ஒரு 45 அவ்வளோ ரேஞ்சுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த டைப்பில் நம்மளுக்கு இந்த ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஓகே பண்ணிக்க போகிறோம். அந்த அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், அந்த லேயரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிப்பிங் மாஸ்க்கு கொடுத்துங்க, அந்த டைப்பில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அகெயின் நம்ம அந்த செகண்ட் டூப்ளிகேட் லேயருக்கும் நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் ஜி பண்ணோம்னா போதும், நம்மளுக்கு இந்த கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த டாப் லேயருக்கு நம்ம லேயர் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே ப்ராசஸிங் தான் நம்மளுக்கு இந்த செகண்ட் லேயருக்கும் நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ அதுக்கு சிம்பிள் ஒன், அந்த ரைட் கிளிக் பண்ணிட்டு அந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணிட்டு அதில் காப்பி லேயர் ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க, அதை காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். தென் இப்போ இந்த லேயர் மேலே ரைட் கிளிக் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட்ஸை நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு இந்த பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த டைப்பில் நம்மளுக்கு அந்த இன்டர்வேவிங் டிசைன் கிடைக்கும். ஓகே, கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன லைன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த லைன்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணோம். ஸோ இந்த லைன்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி விடுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த டாப் லேயர் அந்த டாப் இந்த டூப்ளிகேட் லேயரோட மாஸ்க் லேயர் தமிழில் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரஷ் டூல் எடுத்துக்க போகிறோம். ப்ரஷ் டூல் எடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் இந்த லைனை மட்டும் அப்படியே ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அவுட் சைடில் போய்க்க வேண்டாம். அதேமாரி இதோட ப்ரஷ் ஒப்பாசிட்டி 800. ஜஸ்ட்டு இப்போ அந்த லைன் மட்டும் இப்படி நம்ம ட்ரா பண்ணி எடுத்து விட்ருவோம். ஸோ ட்ரா பண்ணோம்னா அந்த லைன் மட்டும் நம்மளுக்கு எரேஸ் ஆகும். ப்ரஷ் டூல் வச்சு தான் நம்ம எடுத்து விடணும். ஓகே, இப்போ இந்த லைன்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி விட்ருவோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது கண்ட்ரோல் 0 பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபிட் ஸ்க்ரீனில் கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அவ்வளோதான், இப்படி தான் நம்ம ஒரு சிம்பிளாக அந்த இன்டர்வேவிங் டிசைன் நம்ம கிரியேட் பண்ணுறது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.